Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம Healthy Cooking Channel-ல கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் வந்து புளி சேர்க்காம ஈஸியா ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக காரம் இது மட்டும்தாங்க, நம்ம வேறு எந்த மசாலா பொடி இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு இப்போவே போட்டுக்கலாம் மிளகாய். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கத்திரிக்காய், நான் வந்து குட்டி கத்திரிக்காயை சூஸ் பண்ணியிருக்கேங்க. எந்த கத்திரிக்காய் வேணாலும் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி பண்ணோன்னா நான் ஒரு 10-15 கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம போட்ட அளவு வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா சதன்னு அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நான் ஊற்றிருக்க அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். காய் மறுபடியும் வேகலை அப்படின்னா மட்டும் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் அந்த தண்ணி எல்லாமே நல்லா பைண்டாகி வெந்து வந்திருக்கும். நமக்கு தண்ணி தனியாக கத்திரிக்காய் தனியாக இருக்கக்கூடாது. பார்க்கும் போதே கத்திரிக்காய் தண்ணி எல்லாமே அந்த குழம்பு மாதிரி சேர்ந்து வந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக தயார் பண்ணியாச்சு. சூடான சாதத்தில் லேசாக நெய் விட்டு பரிமாறணும் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா இன்னும் மனம் சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாதத்துக்கு மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு புளி சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.